அப்புறம் நான் வந்துட்டேன். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. நாம வந்துட்டோமா? இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இவங்களுக்கு மத்தவங்க சந்தோஷப்பட்டாலே போதும். இவங்களே சந்தோஷப்படுற மாதிரி நினைச்சுக்குவாங்க. அவங்களுக்கு நாம மழை கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன் யோசிச்சு பாத்தீங்களா? அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்கலாமா? சரி வாங்க போலாம். இந்த மேகங்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. சரி வாங்க நாம இப்ப விளையாடலாம். வானத்துல இருக்கிற மேகங்களை பாருங்களேன், எல்லாம் விதவிதமான வடிவத்துல இருக்குல்ல. அட என்ன நீங்க வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பூவை போல மேகம், லட்டு போல மேகம், அதெல்லாம் விடுங்க, கொஞ்சம் அங்க பாருங்க. பாத்தீங்களா, அது பார்க்க கழுத மாதிரியே இருக்குல்ல, வித்தியாசமா இருக்கு. ரொம்ப தான் பண்றாங்க. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. பாடம் புகட்டியா? மேகங்களை கேலி செய்யறத முதல்ல நிறுத்தியும் கொடுக்குது. எனக்கு என்னமோ இப்ப பயங்கரமா மழை பெய்ய போகுதுன்னு தோணுது. சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். இவ்வளவு நேரம் எங்களை அவமானப்படுத்தி பேசினது நீதானா? அப்ப யாரு கேலி பண்ணது? என்ன பண்றோம் பாரு. நாம காளியாவை இப்ப எப்படியாவது எச்சரிச்சே ஆகணும். போயிட்டாங்க. காளியா, சீக்கிரமா எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்க. நீ அந்த மேகங்களை ரொம்ப கோவப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மேகங்கள் உனக்கு பாடம் புகட்டுறதுக்காக உன்னை தேடிக்கிட்டு இருக்க. என்ன மேகங்கள் என்ன தேடிக்கிட்டு இருக்கா? அதுங்க எனக்கு பாடம் புகட்டுமா? அந்த மேகங்கள் இங்க தான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கு. பரவாயில்ல, வரட்டும். வெறும் மேகங்கள் தானே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுங்க வரும்போது நான் மறுபடியும் உப்புன்னு ஊதுவேன். இன்னொரு தடவை முயற்சி பண்ணு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகமா தான் ஊது தம்பி. பீம், அதுங்க மின்சாரத்தால காளியாவை தாக்கிக்கிட்டு இருக்கு. மின்சாரத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. நம்ம ரப்பரை பயன்படுத்தணும். மின்சாரத்தால ரப்பரை ஒண்ணும் பண்ண முடியாது. நீ காளியாவை பாத்துக்கோ, நாங்க ரப்பரை சீக்கிரமா கொண்டு வரோம். அவனுக்கு நாம உதவி பண்ணியே ஆகணும். நாம ரொம்ப நேரம் இங்க ஒளிஞ்சிருக்க முடியாது. அதுங்க நம்ம ஊரை தாக்கிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னா நம்ம வெளியவே போக முடியாதா? அவங்க கிட்ட அந்த கவசம் இருக்கிற வரைக்கும் நம்மளால அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் முடியாது? அவங்க கிட்ட ஒரு கவசம் தானே இருக்கு. நாம ரெண்டு பக்கத்துல இருந்தும் தாக்கணும்னா அவங்களால எப்படி தப்பிக்க முடியும்? வா போலாம். உனக்கு ஒன்னும் ஆகல. ஒன்னும் ஆகல. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நாம சண்டையை நிறுத்திக்கலாம். இதுக்கு மேல எதுவும் பண்ணிடாதீங்க. நான் விளையாட்டுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். சொல்லுங்க, உங்களாலதான் மழையே பெய்யுது, வானவிலும் உங்களாலதான் உருவாகுது. அவன் உன்னோட டயலாக காப்பி அடிச்சிட்டான் சுட்டி. நீ பேசின பேச்சுக்கு இப்போ வருத்தப்படுறியா? ஆமா ஆமா. உன்னை நான் இப்ப மன்னிச்சு விட்டுட்டேன். இனிமே நாம நண்பர்களா இருக்கலாம், சரியா? அப்புறம் சந்திக்கலாம். போயிட்டு வரோம். அங்க அவங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பசங்க எல்லாரும் என் சந்தோஷத்தை கெடுத்து வச்சிருக்காங்கல்ல. இப்ப இதே பசங்க என்ன சந்தோஷப்படுத்த போறாங்க.
அடேங்கப்பா, இதோ பூசணிங்காவை சுத்தி உடைச்ச மாதிரியே இருக்கேன். ஏய், வான உங்க மேல இடிஞ்சு விழுன்னு பேசிக்கிறீங்களா? உங்களை ஜோக்கராக்கி நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். அப்ப வானம் இடிஞ்சு விழும். என்ன இப்படி எல்லாம் நடக்குது? அப்படின்னா இதெல்லாம் உன் வேலை தானா? என்ன பாக்குறீங்க? ஆரம்பிங்க, என்ன சந்தோஷப்படுத்துங்க. சந்தோஷப்படுத்துங்க, சீக்கிரம் ஆரம்பிங்க. அதாவது உன்னை நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? அப்ப சரி, அப்படியே செஞ்சிடலாம். இப்போ இவங்க 2 பேரும் பாடுவாங்க. இவங்க 2 பேரும் சும்மா சுத்துவாங்க. டோலு போலு. நிறுத்துங்க, தாங்க முடியல. இப்போ உன்னை எப்படி சந்தோஷப்படுத்த போறோம்னு பாரு. காளியா, வழிய விடு. என்ன பாக்குற? வாளை மறைச்சு வச்சுக்கிட்டு போறானா? தலைவா, வாலில்லாத ஜக்கு, வாலில்லாத ஜக்கு. ஜகு, இது எப்படி நடந்தது? நேத்து ராத்திரி நான் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கினா காலையில ஏஞ்சி பார்த்தா என் அற்புதமான வாழை காணும்பா. அது எங்க போச்சுன்னு தெரியல. என் வாழை போச்சு, என் வாழை போச்சு. ஜகு, நமக்கு இதுல யார் உதவி செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். வா போலாம். வா பீம், எனக்கு தெரியும் நீ இங்க வருவேன்னு. கவலைப்படாத ஜக்கு, நம்ம கிட்ட இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நம்ம ஜக்குவோட வாளை யார் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வாளை நான் அந்த ஃபார்முலால போட்டுடுவேன். அதுக்கப்புறமா பீம், நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நீ ஜக்குவோட வாளை கொண்டு வரலன்னா அப்புறம் ஜக்குவோட நிலைமை கடைசி வரைக்கும். அப்ப நான் வாள் இல்லாத ஜக்குவா தான் இருக்கணுமா? வா வா வாலே, நான் உன்னை
என் நண்பனோட வாழை எடுத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன்.